நீங்கள் சொல்கிறார்ல விஜய் பர்மிஷன் தர மாட்டேங்கிறீங்க இது தர மாட்டேங்கிறீங்கன்னு, அந்த மாதிரி 1000 நடக்கும். ஒரு வேட்புமனு ரெடி பண்ணுறது எப்படின்றதுலே பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு பொதுக்குழுவில் தீர்மானம் எப்படி ரெடி பண்ணணும்னு இவங்களுக்கு இன்னை வரைக்கும் தடுமாறிட்டு இருக்குது. நான் தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நான் என்றைக்கோ பார்ப்பேன்னு போலையே. அண்ணாமலை வளர்ந்ததே இது மாதிரி விஷயத்தில் தானே. அந்த மாதிரி போராட்டங்கள் இது மாதிரி போராட்டங்கள் நடத்துறதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வானா? அதான் தீர்வு. அடிப்படையே பார்க்க மறுக்கிறாரு. அவரே இன்னொன்று சொல்கிறாரு, தலைவருக்கு அடுத்தபடியாக நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நைஸாக பதிய வைக்கிறாரு, மேடையில் இருக்கிறவங்களுக்கு பதிய வைக்கிறாரு. அதுதானே பிரச்சனையே. இப்போ தாவேக்கல இந்த 20% அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பதிய வைக்கிறாங்களா மக்களுக்கு? ஆமாம், அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. நாங்கள் தான் ஜெயிப்போம் தானே சொல்ல முடியும், நாங்கள் தோப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. அதை பேசுகிற ஆதவ அர்ஜுனுக்கோ மற்றவர்களுக்கோ அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நல்லா தெரியும். அதிகமாக பேசினதும் ஸ்கோர் பண்ணதும் ஆதவ அர்ஜுன் தான். ஆதவ் தான் பண்ணார். அடிக்கிற அடி வித்தியாசங்கள் சொன்னது எல்லாமே. இன்னும் பாருங்கள், 2 மாதத்தில் பாருங்கள், அவங்கள ஓட விட்றோம், போராட்டம்னா என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்றாரு. ஆனால் இப்போ அண்ணாமலை தொடர்ந்து ப்ரெஸ் மீட் தராங்க, எங்கே போனாலும் கேமரா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். என் தன்னால் இயலாதவர்கள் அடுத்த கட்டமாக சொல்கிறது இதெல்லாம் நானும் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, நமக்கு இதுதான் அப்படின்றது. ஆனால் இதுதானே நடைமுறை. மக்கள்கிட்ட போய் சேர்றது உங்கள் கட்சி நடைமுறைனா சரி, வேறு வடிவம் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, 2த்துக்கு தான் போட்டி அப்படின்ட்டாரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது விஜய் தன்னை 2ஆம் இடத்துல நிறுத்துவதற்கான முயற்சியில் இருக்கார். நடைமுறை கல யதார்த்தம் அது இல்லை. இன்னொன்று, கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வெடிக்குது. ஆதவ அர்ஜுனுக்கு அரசியல் தெரியும், பேசுவார், மைக் கொடுத்தா பேசுவார். அவரை பேச விடாமல் பிரச்சனை. புஷியானந்துக்கு தெரியாது, பேசுறதே பிரச்சனை. மைக்கை பிடிச்சி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் சொல்ல விமர்சனம் வச்சாங்க. பேர் சொல்கிறன்றது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாருன்றதை சொல்லன்றதை தான் சொல்கிறாங்க. இல்லை சார், அது இப்போ பேர் சொல்கிறக்கே பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அதை தாங்க சொல்கிறேன். அதான் தாவேக்காவினரே பண்ணியிருக்கலாமே, அதுக்கு தடை ஆதவா இருக்காரா? நீங்கள் ஆதவே போய் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, விஜய் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது, நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி மூலிமா வாங்க, எது இருந்தாலும் அவர் மூலிமா வாங்கன்னு. நீங்கள் மற்ற கட்சி தலைவர்களை உள்ளே விடாத காரணம், ஒரு அறிவாளி உள்ளே வந்தால் நம்மளுக்கு இதாகிடுமோ. இன்றைக்கி நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே விட்டு இன்றைக்கி அவர் பார்ட்டியை ஆப்ரேட் பண்ணுறாரு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருக்காங்க. இதில் ஆதவ அர்ஜுனா பேசினது தான் இப்போ கொஞ்சம் விமர்சனத்துக்கு இடையில போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஒரு 40 நிமிட பேச்சாக பேசியிருந்தார். மற்ற தலைவர் முன்னணி நிர்வாகிகள் பேசினதை விட ஆதவ அர்ஜுன் பேசினது ஒரு குறிப்பிட்டதாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஓவரால் எல்லாத்தினுடைய பேச்சுக்கள்? அவங்க வச்சு முதல்ல அந்த பேச்சுடைய இது உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பொதுக்குழு கூட்டம் சம்மந்தமாக சிலது பேசிடுவோம். பொதுக்குழு அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க சொன்னது அடிப்படையில், அவங்க பைலாவில் இருக்க அடிப்படையில் மாவட்ட நிர்வாகிகள், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் கிடையாது, நிர்வாகிகள், தலைமை கழக நிர்வாகிகள் ப்ளஸ்ஸு பொதுக்குழுவுக்காக இவங்க தேர்வு செய்யப்பட்ட ஆட்கள் ப்ளஸ் தலைவர் ஒரு 1/3 நியமிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஒரு 1710 பேர் கலந்துக்கிட்டதாக தகவல் சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிர்வாகிகள், மேலையில் இருந்த நிர்வாகிகள், சிறப்பு அழைப்பாளர், அவங்க அப்பா அம்மா. அப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் எப்படி நடத்தணும்னு ஒரு நாம்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இதுதான் தேர்தல் ஆணையத்தில் இதாகுது. அப்போ அந்த தலைவர் நியமனம், நிர்வாகிகள் நியமனத்துக்கான ஒப்புதல் அது ஏற்கனவே வாங்கிட்டாங்களா இல்லை என்னன்னு தெரில. இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் வாங்கினாங்கன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் இப்போ ஆதவ அர்ஜுன் எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நியமனங்களுக்கு ஒப்புதல் முதல்ல வாங்கணும். அஞ்சலி தீர்மானன்றது தனி தீர்மானமாக போடணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போட்டுருவாங்க, யார் யாருன்றதை போட்டுட்டு அதுக்கு ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்திட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற தீர்மானம் போகும். இங்கே பார்த்தா கடைசியில் அஞ்சலி தீர்மானம் போடுறாங்க. இந்த இதெல்லாம் நடைமுறையில் இவங்க ஒரு விஷயம். அதே மாதிரி போன தடவை ஒரு 26 தீர்மானம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தடவை அந்தளவுக்கு இது இல்லை. தீர்மானத்தில் பார்த்திங்கன்னா வழக்கமாக பெருசாக ஒன்றும், அதாவது இது ரொம்ப விவாதிக்கப்பட வேண்டிய இது அப்படின்ற மாதிரி பெருசாக இல்லை.
எல்லாமே எதிர்பார்த்தது தான், வழக்கமான ஒரு இதுதான். விவசாயம் சம்மந்தமாக, விவசாயிகள் சம்மந்தமான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. மேகதாட்டு பிரச்சனை இருக்குது. இது எதுவுமே தீர்மானத்தில் இல்லை. அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிராக பெருசாக தீர்மானம் இல்லை. ஒன்றிய அரசு அவரே மத்திய அரசுன்ட்டார் சிஎம்ஏ. இவங்க இன்னும் ஒன்றிய அரசுலேயே இருக்காங்க. அப்போ அந்த மத்திய அரசுக்கு எதிராக என்னென்னா இவர்கள் சொன்னதை வழிமொழிகிறாங்க. இருமொழி கொள்கை, மறுசீரமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறாங்க. தவிர இவர்களாக மத்திய அரசுக்கு எதிராக சொல்கிற விஷயங்கள்னு எதுவும் பெருசாக இல்லை. அதான் இப்போ திமுக சொல்லுவாங்க இந்த நிதி தரல, அதே விஷயம் தான் விஜயம் பேசுகிறாரு. திமுக சொல்லுவாங்க எங்களுக்கு நிதி தரல அப்படின்னு சொல்லி, அதுதான் சொல்கிறேன், வழிமொழிகிறார்கள்ன்ற. ஏற்கனவே தீர்மானத்தை திமுக போட்டுச்சு, அந்த தீர்மானத்தை இவர்கள் வழிமொழிகிறார்கள். நான் சொல்கிறது தாவேகாவுடைய தீர்மானம் இது ஸ்பெஷல். இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மதவாத கட்சியை தோள் மேல் தூக்கி வைத்து கொண்டு அதிமுக வருகிறது, இந்த பக்கம் ஊழல் கட்சி வருகிறது. இவர்கள் 2 பேரையும் வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு தாவேகா தோள் மேல் இருக்கிறது. நாம் வந்து இப்படி இந்த மாதிரிலாம் ஒரு அரசியல் தீர்மானமாக ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய தொண்டர்களுக்கு, மக்களுக்கு எதுவும் இல்லை. 2வது, தமிழ்நாட்டில் கூட்டணி அமைப்பீங்களா, கூட்டணிக்குள்ளே போவீங்களா, தனியாக அனுப்பீர்களா அப்படின்றத பற்றி தீர்மானத்தில் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு 2026 பொதுத் தேர்தல், இதுக்கப்புறம் பொதுக்குழு வந்து தேர்தலுக்கு பிறகு தான் நடத்துவீங்க. அப்போது தேர்தல் குறித்த உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத தீர்மானமாக இருக்கணும். நாங்கள் ஒத்த கருத்துள்ள கட்சிகளோட கூட்டணி அமைப்போம், இல்லாட்டி தனித்து நிற்போம், ஏதாவது ஒன்று இருக்கணும். மற்றவங்க பேச்சில் இருக்க தவிர தீர்மானத்தில் இல்லை. அப்போ அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்றைக்கி மக்களை பாதிக்கிற விஷயம் விலைவாசி உயர்வு, மின்கட்டணம், சொத்து வரி, இந்த சம்மந்தமான ஒரு பெரிய தீர்மானம் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பேசு பொருளாக மாறும். நீங்கள் அந்த தீர்மானத்தை வச்சு பேசும்பொழுது அதை எடுத்துக்கிட்டு டிவி விவாதங்கள் மற்ற விஷயங்கள் போகும்போது அப்போ தாவேகா நமக்காக பேசுகிறாங்க அப்படின்றது. பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் லைட்டாக தொட்டு போகிறாங்க. அதே மாதிரி அரசியல் தீர்மானம்னு ஒன்று வரும் பொதுவாக. இவங்க தான் இந்த அஞ்சலி தீர்மானத்தை எப்படி கொண்டு வரும்னு தெரியலையே, கடைசியில் போடுறாங்க. அப்படின்னா அரசியல் தீர்மானன்றது பொதுவான அரசியலை பேசுவாங்க. இன்றைக்கி இந்த கட்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்றது ஒரு நாலேஜபிள் பார்ட்டி அப்படின்றதுக்கான இது இல்லை. ஏன்னா மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிற கட்சியில் அது ஒபாமாவே புத்தி சொன்னவர். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. அதே மாதிரி தீர்மான குழுன்னு ஒன்று போட்டு தான் தீர்மானங்களை ரெடி பண்ணுவாங்க எப்போவுமே. இங்கே தான் எல்லாமே புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி மட்டும்தானே. ஆதரவு வந்தால் கூட நீங்கள் வாட்டில் உங்கள் வேலையை பாருங்கன்ட்டுருவாங்க. அப்போ தீர்மான குழு எல்லா கட்சியிலையுமே இருக்கும். அதிமுக எல்லா இதுலேயும் தீர்மான குழு அவங்க தான் இந்த இதை உருவாக்குவாங்க. என்னென்ன இஷ்யூ இப்போ நான் சொன்னேன்ல, யாரோ ஒன்று விட்ருவாங்க, ஒன்று தான் ஆகும். ஒருத்தரே ரெடி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். 5 பேர்னால் அவங்களுக்கு 5 வித கருத்து இருக்கும். அது எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணுன்னு இருக்கும். அதிலலாம் இன்னும் அனுபவம் இல்லை. ஏன்னா புதுசு, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இது அனுபவம் இல்லைன்றதை நான் தவறு சொல்ல மாட்டேன். யாரையும் நான் சேர்த்துக்க மாட்டேன்றல, அதுதான் பிரச்சனை. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு தானே தீர்மானத்தை உருவாக்குறாரு, அதுதான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையத்தில் இதை கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அந்த 2-3 விஷயங்கள் தேர்தல் ஆணையம் வந்து பார்க்கும். இல்லை யாராவது வழக்குகளை போட்டாங்கன்னா அது சிக்கலில் போய் முடியும். என்னென்ன விஷயங்கள்? நிர்வாகிகள் நியமனங்கள் சம்பந்தமான ஒப்புதல், பொதுக்குழுவில் ஒப்புதல் வாங்கணும். நீங்கள் இவருக்கு பொதுச் செயலாளர் நியமனம்னு எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு அதிமுகலாம். அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து நியமனங்கள் மற்ற விஷயங்களுக்கு ஒப்புதல் வாங்கணும். 2வது, பொதுக்குழு உறுப்பினர்கள் மினிட்ஸ் பண்ணணும். அந்த மினிட்ஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3வது, வரவு செலவு. இத்தனை அந்த விக்கிரவாண்டி இதுக்கப்புறமே நீங்கள் எவ்வளோ செலவு கூட்டங்கள் நடத்துகிறீங்க, அதற்கான ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் இது போட்டு இந்த செலவுகள் முறையானதா, அதனால் அந்த ஆடிட்டிங் இதை வந்து செயற்குழுவில் வச்சு ஆடிட்டிங்குடைய சில விஷயங்களை ஏற்றுக்கிறோம், சில விஷயங்களை ஏற்றுக்கல மாதிரி கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த வரவு செலவு ஆடிட்டிங்கோட சேர்த்த வரவு செலவு இந்த மாதிரி நியமிக்க இது பண்ணியிருக்குது, இதற்கான ஒப்புதலை தரணும்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமான ஒரு இது வைப்பாங்க. அது எல்லா கட்சியிலையும் உண்டு. அந்த மாதிரியும் எதுவும் பண்ணல, கணக்குகளே இல்லை அப்படிங்கிறது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் இப்போ ஏன்னா பொதுக்குழு பெரும்பாலும் வெளியே காமிக்கல, ஆனால் பொதுக்குழுலாம் இப்படி நடக்கணுன்றது நான் விசாரித்த வரைக்கும் அவங்க வரவு செலவு அறிக்கையெல்லாம் எதுவும் ரெடி பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் ஒரு கட்சிக்கு அடிப்படையாக அதுதான். தேர்தல் ஆணையத்துக்கு போனீங்கன்னா 2-3 விஷயம் தான் மெயினாக பார்ப்பாங்க. கட்சியுடைய வரவு செலவு, நிர்வாகிகள் நியமனம்,
அதுக்கெல்லாம் பொதுக்குழு ஒப்புதல் கொடுத்துருக்கா அப்படின்றது. அப்போ பொதுக்குழு வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்கல. தீர்மானங்கள்லாம் நீங்கள் போடாமல் போனால் கூட யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த விஷயங்களுக்காக தான் பொதுக்குழுவை நடத்துறது. அப்போ பொதுக்குழுவில் வந்து இதுக்கான ஒப்புதல் வாங்கப்பட்டதா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு ஒருத்தர் போய் சார் நான் இவர்கள் கட்சி நடைமுறை பிரகாரமே நடக்கலை, முறையாக வரவு செலவு வைக்கவில்லை, அதனால் இவங்க பொதுக்குழு செல்லாது அப்படின்னு யாராவது போனால் அப்போ இவங்களுக்கு அது ஒரு சிக்கலாக மாறும். ஃபினான்ஷியல் இயர்லாம் இதில் வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது. நாங்கள் வந்து மார்ச் மாதம் தான் நடத்துகிறோம், ஜூனுக்கு மேலே தான். நீங்கள் அடுத்த பொதுக்குழு வந்து தேர்தல் முடிஞ்சு அடுத்த இதில் தான் போவீங்க. அப்போ நீங்கள் தேர்தல் சின்னமோ நடைமுறை மற்ற விஷயத்துக்கு நீங்கள் பொதுக்குழு போகும்போது இதுதான் உங்களுக்கு வரும். அப்போ இது ஒரு நடைமுறை சிக்கல். நிர்வாகிகள் நியமனத்துக்கான ஒப்புதல் வாங்கினீங்களா, வாங்கப்பட்டதான்னு யாராவது கேள்வி எழுப்புனா வாங்கினோம் அப்படின்றதுக்கான எண்ணம் இருக்குன்றது ஒரு இது. நீங்கள் இப்போ பொதுச் செயலாளர் தேர்வுலாம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் நடந்ததில்ல, பொதுச் செயலாளர் தேர்வு ஒப்புதல் வாங்குறதுக்குனே பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அப்போ இங்கேயும் வந்து தலைவர் வந்து முழு அதிகாரம் பெற்றவர், தலைவர் வந்து மற்றவர்களை நியமிப்பார், இவரவர்களை நியமிச்சிருக்கார், அந்த நியமனங்களுக்கு ஒரு ஒப்புதல். இப்போ எப்படி தலைவருக்கே முழு அதிகாரம் இந்த பேச்சுவார்த்தை இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இல்லை, அது குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பதவிகள் எல்லாமே தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. முடிவெடுப்பார்ன்றது ஒப்புதல் வாங்கிட்டாங்க, தலைவருக்கான அதிகாரம் தலைவர் நியமித்தாங்கல்ல, அந்த நியமனங்களுக்கான அதிகாரம் தலைவர் நியமனத்துக்கான அதிகாரம். தலைவராக விஜய் நியமிக்கப்பட்டதை பொதுக்குழு ஏற்றுக்கொள்ளணும்ல, அது ஒத்துக்கிட்டால் தானே அவர் தலைவர். அதுக்கப்புறம் தானே அவர் அதிகாரத்தை செலுத்த முடியும். முதலமைச்சராக ஒருத்தர் பதவியேற்ற பிறகு தான் அவர் அந்த இதுக்கு தலைவராக இருக்க முடியும், அந்த அமைச்சரவை குழுக்கு. முதலமைச்சரே ஏற்றுக்கல, முதலமைச்சரே பதவி ஏற்றுக்கல அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்கும்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுக்குழுல நாம் பார்த்தது. அதற்கு பிறகு பொதுக்குழுடைய மைய நாதமாக ஒலித்தது சிடி நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, நம்ம இவர் புஷியான் அதிசயமாக பேசிட்டார். இவர்களுடைய மைய நாதமாக ஒலித்தது வந்து உட்கட்டமைப்பு, கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு சரியாக இருக்குது, சரியாக இல்லைனாலும் நாங்கள் ஜெயிப்போம், இந்த தொனியிலேயே பேசினாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதவ் அர்ஜுனா அந்த வார்த்தையை ஒரு 10 தடவை சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையை அவர் வார்த்தைக்கு அந்த வார்த்தை பிடிபடலை, அதை மீறி தான் அந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டே இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தை அந்த பிரச்சனை அவர்களை பாதிக்கிறது. ஏன்னா கட்சியுடைய பெரிய விமர்சனமாக உட்கட்டமைப்பு என்கிற பிரச்சனை இருக்கிறது. உட்கட்டமைப்பு இல்லாமல் நீங்கள் தேர்தலை சந்திக்க முடியாது அப்படின்ற உண்மை அவர்களுக்கு சுடுகிறது. அந்த உண்மையை வேறு மாதிரி தொண்டர்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இல்லை, உட்கட்டமைப்பு இல்லாமலே நம்ம ஜெயிக்கலான்றார். சிடி நிர்மல்குமார் சொல்கிறாரு, 67 திமுக ஆட்சியை பிடித்த பொழுது அந்த கட்சிக்கு உட்கட்டமைப்பே இல்லை, வெறும் இளைஞர்கள் கூட்டம் மட்டும்தான் இருந்ததுன்னு. நான் உடனே அடித்து போட்டேன் ட்விட்டரில். திமுக ஆரம்பிக்கப்பட்டது 1949. ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அரசியல் அமைப்பு சட்டங்கள் 50களில் வருது, குடியரசு தினம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம். அதற்கு பிறகு அதை பயன்படுத்தி இந்திய பொது தேர்தல் நடக்குது. முதல் பொது தேர்தல் 1952 நடக்குது. அந்த தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிடவில்லை. ஏன்னா உட்கட்டமைப்பு இல்லை, தேர்தலில் நிற்கிற அளவுக்கு உட்கட்டமைப்பு இல்லை. மிகப்பெரிய தெலுங்கானா மெட்ராஸ் பிரசிடென்சி அதில் நிற்கிற அளவுக்கு இல்லைன்றப்போ அவர்கள் தேர்தலில் நிற்காமல் சில பேரை ஆதரித்தார்கள். அதற்கு பிறகு 1957 சட்டமன்ற தேர்தல், ரெண்டும் ஒன்றா தான் நடக்கும். அப்போலாம் 67 வரைக்கும் ஒன்றா தான் நடந்தது. அப்போது அதுக்கு வந்து திமுக போட்டியிடுது. ஆனால் அவர்களிடம் சரியான ஒரு ஏற்பாடு இல்லாததுனால விளைவு, அதாவது தேர்தல் ஆணையத்தில் எப்படி நம்ம ரீச் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தெரியாத விளைவு, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் கிடைக்குது. இதெல்லாம் தான் நான் சொல்கிறேன் தவேகாக்கு இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சரியாக கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் பண்ணலன்னா உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதுமான ஒரு பொது சின்னம் கிடைக்காது. அதில் சிக்கல் வருது. நான் சொல்லலை, பல தேர்தலில் பார்த்தவர்கள், உங்களுக்கே ஆலோசகர்களாக இருந்தவர்களே சொல்கிறாங்க. நீங்கள் தான் அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டிங்களே, அவங்கள பக்கமே திரும்பலையா. அப்போது இந்த பிரச்சனை. அப்போ அதனால் என்ன ஆகுது, நான் 57 தேர்தலில் ஒருத்தருக்கு சேவல் சின்னம், ஒருத்தருக்கு புறா சின்னம், ஒருத்தருக்கு உதயசூரியன், ஒருத்தருக்கு வேறு ஏதோ சின்னம், இப்படிலாம் கிடைக்கும்பொழுது அண்ணாவே தோற்று விடுகிறார், கலைஞர் ஜெயிக்கிறார், ஒரு 15 பேர் மட்டும் ஜெயிக்கிறாங்க. அண்ணா உட்பட பல தலைவர்கள் தோற்று போகிறாங்க.
அதற்கு பிறகு அதிலிருந்து கற்றுக்கிட்ட பாடம் அவர்கள் உருவாக்குனது பல விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டமாக திரைக்கலைஞர்கள் உள்ளே வர்றது இவர்களுடைய பாருங்கள் 49லேருந்து 57 வரைக்குமே இவங்களுக்கான இந்த ஏற்பாடுகள் இல்லை, சரியா புரிதல் இல்லை. 52ல் நிற்கல, ஒன்றுமே இல்லைன்னு நிற்கல. 57ல் புரிதல் இல்லை, தேர்தல் ஆணையத்தில்தான் எப்படி அணுகணும் என்ன. அதற்கு பிறகு அவர்கள் அதில் தயாராகி 62ல் உதயசூரியன்ற சின்னத்தில் வாங்கிடுறாங்க, ஒரே சின்னமாக வாங்கி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இது மாறி மாறி வர்றதுக்கு 3வது தேர்தலில் 50 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு 4வது தேர்தல் 67ல் 129 132 சீட்டும் ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டி வந்துடுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்திய எதிர்ப்பு போர், எம்ஜிஆர் சுடப்பட்டது, மொழி போர், இது அது பல விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த டைமில் வரும்பொழுது திமுக ஃபுல்லாக முழுதுமாக தயாரான ஒரு கட்சியாக இருக்குது. என்ன ஒன்று ஏழை கட்சி. அவங்க சொல்லுவாங்க அப்போது கோமான்களின் கட்சி, சீமான்களின் கட்சின்னு காங்கிரஸ் இவங்களும் சொல்லுவாங்க. அவங்க அப்போது அப்படி இருந்தாங்க. அது நான் சொல்லியிருப்பேன் கூட, ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எல்லா தலைவர்களையும் ஜெயித்த பிறகு போய் அண்ணாவும் கலைஞர் மற்றவங்களாம் போய் பார்க்க போகும்போது மாலை வாங்க கூட காசு இல்லை. கார் ஒரு நண்பர் கொடுத்த காரு, அதில் போய் ராஜாஜி பார்க்கும்போது எலுமிச்சை பழம் மட்டும் ஒரு 4-5 வாங்கிட்டோம். அதை நைஸாக நான் வந்து அண்ணா கையில் திணிப்பேன் பேசிகிட்டு இருக்கும்போது. அண்ணா அதை நைஸாக வாங்கி அந்த தலைவர் கையில் கை கொடுக்குற மாதிரி திணிச்சுப்பார். இது நடந்ததுன்னு நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதியிருப்பார். அப்படி இருந்த கட்சி இன்றைக்கி சால்வையே 15,000 20,000க்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிடலாம், அவ்வளோ விலைக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. காலத்தின் வளர்ச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த உட்கட்டமைப்பு பற்றி அவர் சொன்னது தவறான தகவல். 2வது ஆதவ அர்ஜுன் சொல்கிறது 72ல் எம்ஜிஆர் வெளியில் வந்தப்போ எந்தவித உட்கட்டமைப்பும் இல்லை அப்படின்றார். நீங்கள் பாருங்கள், நான் இதை பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். எம்ஜிஆரோட விஜயை ஒப்பிடாதீர்கள், எம்ஜிஆர் வேறு. ஆனால் இப்போ தாவேகா பொறுத்த வரைக்கும் இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய புஷி ஆனந்துக்கு இந்த பதவி இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு படைபலம் இருக்குது. அது எல்லாமே போயிடணும்ல, வேற ஒரு நபருக்கு இந்த பதவி கொடுக்கணும் பட்சத்தில். அப்போ புஷி ஆனந்த் தான் அந்த படைபலத்துக்கு எல்லாமே வா, அப்போ விஜய் கிடையாதா? அவர் இப்போ அந்த கட்டமைப்புக்கு அவர் பாதி காரணம் தானே சார்? கட்டமைப்புக்கு யார் பண்ணுறது? ரஜினி இருந்தார், ரஜினி ரசிகருக்கு சத்யநாராயணா இருந்தார். அதுக்கப்புறம் சத்யநாராயணாவுக்கு அப்புறம் வேறு ஆளுங்களை கொண்டு வரலையா? சத்யநாராயணா இல்லாமல் போயிட்டார். ஏன்னா அதனால் ரஜினி ரசிகர் மன்றம் இல்லாமல் போச்சா? அதனால் அப்படி கிடையாது, நீங்கள் தான் ஒன்று. அதான் இன்றைக்கி அவர் அதானே சொல்கிறாரு, பொதுச் செயலாளர்னா என்னை ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா எல்லாம் நீங்கள் போட்ட பிச்சை உங்களால் தான் நானுன்றார்ல, அதானே உண்மை. அவரே வந்து இன்னொன்று சொல்கிறாரு, தலைவருக்கு அடுத்தபடியாக நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அது நைஸாக பதிய வைக்கிறாரு, கூட்டத்தில் நான் தான் அப்படின்னு மேடையில் இருக்கிறவங்களை பதிய வைக்கிறாரு. அதுதானே பிரச்சனையே. இப்போ தாவேக்கல விஜய்க்கு அடுத்து யாருங்க? விஜய்க்கு அடுத்து யாருன்றதானே பிரச்சனையே. விஜய்க்கு அடுத்து இவர் இருக்கிறதுனால தானே பிரச்சனையே. யாரையும் உள்ள விடாமல் இவர் ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலா தான் கரெக்டுன்னு சொல்லிக்கிட்டு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தான் பதவின்றது. இதை தான் நான் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் வித்தியாசத்தை நான் ஒப்பிடுறேன்றேன். நீங்கள் எம்ஜிஆர் அப்படி பண்ணலையே. எம்ஜிஆர் நடைமுறை அரசியலை பார்த்தவர். அவர் 10 வருஷம் திமுகவில் பார்த்துட்டாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யார் யார் இருக்கணும், எப்படி இருக்கணுன்றதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்தார். ப்ளஸ்ஸு ரசிகர்களையும் தயார்படுத்திட்டார், ரசிகர் மன்ற தலைவர்களுக்கும் பதவி கொடுத்தாரு. சைதை துரைசாமி கூடவா பலரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் வச்சுருந்தார். அதே சமயத்தில் கட்சியுடைய கொள்கைகள், கட்சியுடைய நடைமுறைகள், திமுக எப்படி எதிர்க்கணும் எல்லாரையும் ஆலோசித்து பண்ணார். எம்ஜிஆர் மட்டும் போய் எல்லா இடத்துலையும் பேசலையே. அந்த மாதிரி இன்றைக்கி நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பொலிட்டிக்கலாக நான் யாரையுமே இது பண்ண மாட்டேன், நான் வந்து நீங்கள் பண்ணுங்கள், அது ஒரு பார்ட்டாக இருக்கணுன்ற. மளிகை கடைக்காருக்கு, ஆட்டோ ஓட்டுநருக்கு கொடுக்கறது நல்ல விஷயம், அதை ஒரு பார்ட்டாக இருக்கணும். ஆனால் அதுவே பார்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் போய் சண்டை போட முடியாதுன்ற. அதுதானே உங்களுக்கு மைனஸாக பார்க்கப்படுது. சரி, இப்போ ஆதவ் சொன்னதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்டு பார்க்குற விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, மக்களே வந்து 20% அப்படின்னு சொல்கிறாங்க, களத்துக்கு வராமல் 20% அப்படின்னு பேச்சுகள்லாம் வருது. இன்னும் வந்து எங்கள் தலைவர் களத்துக்கு வந்தாருன்னா எவ்வளோ % யோசிச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. இந்த 20% அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பதிய வைக்கிறாங்களா மக்களுக்கு? ஆமாம், அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சிங்களா, பதிய வைக்கிறது. நாங்கள் தான் ஜெயிப்போம் தானே சொல்ல முடியும், நாங்கள் தோப்போன்னு சொல்ல முடியாதுல்ல. இவர் தான் அடுத்த முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். ஆனால் அதை பேசுகிற ஆதவ அர்ஜுனுக்கோ மற்றவர்களுக்கோ அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நல்லா தெரியும். கட்சிக்குள்ளே யாரையும் உள்ளே விடாமல் இதை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். மாவட்ட செயலாளர்கள் நியமனத்திலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும். இவர் வந்து இன்றைக்கி நான் இவர் கொடுக்குறேன், தியேட்டர் ஓனர் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன குற்றச்சாட்டு வருது? ஆதாயம் இல்லாமல் பதவி கொடுக்கறதில்ல, வேண்டியவர்களுக்கு பதவி. ஒவ்வொரு மாவட்டத்துடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நிர்வாகிகள் நியமனங்களில் பிரச்சனை.
நீங்கள் தென் மாவட்டங்களில் போயிட்டு நீங்கள் முக்குலத்தோர், சிறுபான்மை மக்கள், இவர்களை நாடார் இன மக்கள், இவர்களை தவிர்த்துட்டு நீங்கள் கொங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு கவுண்டர் யாரையும் கொண்டு போய் நீங்கள் அங்கே போட முடியாதுல்ல. நீங்கள் கொங்கு பெல்ட்டில் வந்துட்டு ஒரு முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவரை போட முடியாது. மத்திய மண்டலத்தில் போயிட்டு நீங்கள் அதுக்கேற்ற சமூகம் தான் போட முடியும். வடக்கு மண்டலத்தில் போய் நீங்கள் தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், வன்னியர் இந்த மாதிரி தான் போட முடியும். அங்கே போய் முக்குலத்தோரை நீங்கள் போட முடியாது. அப்போ இவர் அதிலலாம் ரொம்ப ஃபெயிலியரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குல்ல. நீங்கள் இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் பேசுகிறீங்க. உங்கள் என்னன்னு தெரியுது. நீங்கள் மைக்கை பிடிச்சி முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேர் சொல்ல விமர்சனம் வச்சாங்க. பேர் சொல்கிறன்றது முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாருன்றதை சொல்லன்றதை தான் சொல்கிறாங்க. இப்போ சார் அது வந்து இப்போ பேர் சொல்கிறக்கே பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி அதை தாங்க சொல்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி எப்படி நடக்குது, பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அமித்ஷா அவர்கள் இதுதான் பேர் சொல்லன்றது. நீங்கள் யாரோ எங்கேயோன்னு சொல்லிட்டு இன்று தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சி, மத்தியில் நடக்கின்ற ஆட்சின்றப்போ நீங்கள் பேரை சொல்லுங்கள், ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்றாங்க. அதுக்காக பேரை சொல்லணுன்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொன்னால் அது எப்படி கரெக்டாக இருக்கும்? ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறாங்களே அதுவும் சார் அது வந்து நீங்கள் வயசில் சின்னவர், மற்றவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு சிஎம் ஆகிட்டீங்க, அன்றைக்கி போய் ஜோசப் விஜய்னு யாராவது சொல்லுவாங்களா? விஜய்னே சொல்ல மாட்டாங்க. நம்ம நாட்டு தலையெழுத்து என்ன தெரியுமா? பேர் சொல்லக்கூடாது. ஷோ ஒரு தடவை சொல்லுவார், கருணாநிதினு ஏன் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் கலைஞர் தான் எழுதிட்டு இருந்தேன். அப்போது கலைஞர் ஒரு தடவை சொன்னார், தமிழ்நாட்டில் என் பேரை சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துடுச்சு அப்படின்னாரு. நான் மறுநாள்லேருந்து கருணாநிதினு எழுத ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்து அவருக்கு புரிஞ்சிச்சோ என்னமோ தெரில, என்னை வந்து பேர் சொல்லலாம், எதுனா சொல்லலாம், ஒரு அடையாளம் தானேன்னு சொன்னோன்னே நான் மறுபடியும் கலைஞர்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கிண்டலாக சொல்லுவார். என்னென்னா புரட்சி தலைவின்னு சொல்லணும், புரட்சி தலைவர்னு சொல்லணும், அது அவங்க கட்சிக்கு சொல்கிறது. நம்ம சொல்லும்போது விஜய்ன்னு தான் சொல்ல முடியும். பத்திரிகை தர்மம், எத்திக்ஸ் என்னென்னா, இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அது திமுக தினகரன் பத்திரிகையில் நான் சேர்ந்தேன். நான் போயிட்டு கலைஞர் அப்படின்னு போட்டப்போ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, கலைஞர்னு போடக்கூடாது. இல்லை சார் இதாச்சே அப்படி தான் நான் யோசிச்சு தான் போட்டேன். அதெல்லாம் கிடையாதுங்க, இங்கே கருணாநிதி தான் எழுதணும். நான் முத வேலைக்கு சேர்ந்த இதில் எனக்கு புருஷோத்தமன் சொல்லிட்டு அவர் பெரிய பத்திரிகையாளர், அவர்கிட்ட நான் செய்தி எழுதி கேட்டப்போ நான் மாண்புமிகு அந்த அமைச்சர் அவர்கள் பேர் போட்டு அவர்கள்னு போட்டப்போ இந்த மாண்புமிகு அவர்கள்லாம் போடக்கூடாது, துறை அமைச்சர் அவர் பேரை போடணும், அவ்வளோதான். பட்டப்பேர் கூட நீங்கள் போடக்கூடாதுன்னா இதெல்லாம் கற்றுக் கொடுத்து நமக்கு வர்றது. இதுதான் பத்திரிகையாளர் உச்சரிக்கணும். ஆனால் இன்றைக்கி சினிமா இதிலெல்லாம் பாருங்கள், ரஜினி சார் தலைவர், உனக்கா தலைவர் அவர், நீ உன் பத்திரிகை நிறுவனத்தில் வேலை செய்கிற தலைவர். அப்புறம் தளபதி என்ன சொன்னார், தளபதி வந்து அவருக்கு பேட்டி கொடுக்குறாரு, அவருக்கு. உங்களுக்கு வந்து தவைக தலைவர் விஜய்ன்னு சொல்லலாம், திரு விஜய்ன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அப்போது இந்த மாதிரி சொல்கிறதுன்றது வந்து இப்போ முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்றத சொல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே பேர் சொல்லிட்டேன்னா, பிரதமர் மோடி அவர்களே தானே சொன்னீங்க. இந்த முத்துவேல் கருணாநிதி தான் இடிக்குதுங்க. ஆமாம், நீங்கள் அதை சொல்கிறப்பட்ட விதம் இருக்குல்ல. மற்றவர்கள் எனக்கு இந்த ஓவரால் மீட்டிங் பார்க்கும்போது சார், புஷி ஆனந்த் வெர்சஸ் ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆதவ் அர்ஜுன் முன்னாடி பேசினார், அவர் சில கருத்துக்கள்லாம் சொன்னார், உட்கட்டமைப்பு இல்லை அப்படின்னாரு. உங்களுக்கும் தடுமாறு அது சொன்னார். அதுக்கப்புறம் இந்த கட்சியில் பதவிகள்லாம் குறித்து சில விஷயம் சொன்னார். அதுக்கு பதிலாக வந்து தான் புஷி ஆனந்த் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது. அவரும் சொன்னது என்னென்னா, நீங்கள் பொதுச் செயலாளர்னா நீங்களும் பேசுங்கண்ணா, ஏன்னா பேசாமல் இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னதாக சொல்கிறார். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கிளாஷ் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதிலாக கேள்வி பதிலாக அவங்களுக்கு இந்த பொதுக்குழுவில் ஸ்பீச் அப்படின்னு பார்த்தப்போ போன தடவையே அந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாலேயே கிரெடிட் எடுத்துக்கிட்டது வந்து ஆதவ் அர்ஜுன். அதுவே வந்து கட்சிக்குள்ளெல்லாம் ஒரு பிரச்சனையாச்சு. இவர்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி, எப்படி பேசலாம் இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரிலாம் போச்சின்னு சொன்னாங்க. அப்போது இந்த பொதுக்குழுவில் விஜய் தான் அதிக நேரம் பேசுவார், மற்றவர்கள் கம்மியாக பேசுவாங்கன்னு பார்த்தா அதிகமாக பேசினதும் ஸ்கோர் பண்ணதும் ஆதவ் அர்ஜுன் தான். நான் இன்றைக்கும் ஆதவ் அர்ஜுன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு போடுறேன். ஆனால் கீழே வந்து திட்டுறது தாவேக தொண்டர்கள். அப்போது ஆதவ் அர்ஜுனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மையை கீழ் அணியில் உருவாக்கி வச்சுருக்காங்கன்றது ஒன்று. ரெண்டாவது, தாவேக தொண்டர்கள் பேரில் திமுகவினர் திட்டலாம்ன்றது 2. அதனால் இது ரெண்டுத்தையும் நான் இப்படி தான் மேலே அன்பு மேலே வச்ச காரணத்தை கூட தாவேக தொண்டர்கள் அப்படி அதே தப்பு இல்லை, அதுவே தப்பு இல்லை. இப்போ கலைஞர் பெரிய பேச்சாளர்,
ஆனால் வைகோ மடை திறந்த வெள்ளம் போல் பேசுவார். கலைஞருக்கு என்ன மரியாதை இருக்குதோ அதே மரியாதை வைகோவுக்கும் கொடுப்பாங்க. வைகோவிற்காகவே காத்து கிடப்பாங்க, வைகோ என்ன பேச போகிறாரோன்னு. அது வேறு, நீங்கள் அப்படி தானே பார்ப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் நீ சிறப்பு நான் சிறப்புன்னா அவன் எப்படி பொறாமைப்படுவாங்க? எங்கே அங்கே பொறாமையோ இதுவோ வருதோ அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆதவ அர்ஜுனுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டு இந்த மாதிரி மேடை பேசுகிறது எல்லாமே, நீங்கள் பேசுனது எல்லாம் அவர் தான். நான் ராக் ஆதவ தான் பண்ணார். அடிக்கிற அடி வித்தியாசங்கள் சொன்னது எல்லாமே. இன்னும் பாருங்கள் 2 மாதத்தில் பாருங்கள் அவங்கள ஓட விட்றோம், போராட்டம்னா என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்றார். அப்போது அதே மாதிரி கனெக்ட் பண்ணுறாரு. இப்போ அண்ணாமலைக்கு அறிக்கை விட்டது புஷி ஆனந்த், அண்ணாமலை கண்டித்தது புஷி ஆனந்தையும் இவரையும் விஜயும். பதில் சொன்னது இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா. இவர் புஷி ஆனந்த் பேச்சில் 75% விஜய் புகழ்வது இருந்தது, அது மன்றத்தில் பேசுகிறது. இது வந்து பொதுக்குழு, அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பீச் இருக்கணும். அப்போ அது இல்லை. ரெண்டாவது மீதி 25% கட்சி கட்டமைப்பு, நான் வந்து இப்படி தருவேன் அவங்களுக்கு தருவேன் இவங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர்களுடைய நெருக்கடி புஷி ஆனந்துக்கு என்ன வருதுன்னா, வெளியிலேருந்து வர்றவங்களுக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பதவி கொடுப்போன்றது. அதாவது ரசிகர் மன்றத்தில் இல்லாமல் அரசியல் கட்சி வேறு அமைப்புகள்லேருந்து இவ்வளோ நாளாக இப்போ அதானே நான்லாம் வைக்கிற குற்றச்சாட்டே என்ன, இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எப்படிங்க கட்சி நடத்து? இப்போ எம்ஜிஆர், இப்போ கூட நான் சொன்னேன் எம்ஜிஆர் கூட எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? எம்ஜிஆர் என்ன மன்ற ஆட்களை மட்டும் வச்சு நடத்தினார்? அவர் எல்லாரையும் வச்சு தான் நடத்தினார். அவர் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு போனார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிகபட்சமாக ஆதவ அர்ஜுனா சிடி நிர்மல்குமாரும் தள்ளி இது ராஜ்மோகனையும் தள்ளிட்டு பார்த்தா வேறு யார் இருக்கா வெளியிலேருந்து வந்தவங்க? அப்போது நீங்கள் அதுக்கான வழியை ஏற்படுத்தி தரலையன்றதுக்கு இப்போ இன்றைக்கி அவர்களுக்கான பதவி உருவாக்கப்படும், உங்களுக்கும் பதவி தரப்படும். நம்ம ஜெயிச்சிட்டா உங்களுக்கு வாழ்க்கையே மாறிடும். மக்கள் பணியில் இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிற நேர்மை இருந்தால் அவன் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவன் வேலை செய்ய போகிறான். என்ன மாறும்? இல்லை, இவரே சொல்கிறாரு விஜய் வந்து புலி மாதிரி இருக்கார், இடையில ஒரு ஆடு வந்து சீண்டி பார்க்குது. அப்புறம் அதுவும் ஏற்புடைய பேச்சு இல்லை. ஏன்னா எப்படி அண்ணாமலை ஒரு ப்ரொஃபஷனை விஜயே சொன்னார், அந்த டைரெக்டாக பேசணும், டீசென்ட் அட்டாக்லாம் சொன்னார். அதை தான் சொல்ல வரேன். அப்போது அண்ணாமலை கரெக்டாக கண்டிக்கிறார், களத்துக்கு வந்துட்டு போராடுங்க எங்களை கண்டிங்க அப்படின்றாரு, அந்த பாட்டு ஓகே. ஆனால் இடுப்பை கிள்றாதுன்றது வந்து அவருடைய ப்ரொஃபஷன். சினிமாவில் அதான், இடுப்பை கிள்ளணும், டான்ஸ் ஆடணும், முத்த காட்சிகள் நடிக்கணும், குடும்ப தலைவன் நடிக்கணும், துப்பாக்கி எடுத்து சண்டை போடணும். நீ சினிமாவில் கொலை செய்கிற நீ வந்து இங்கே பேசலாமா நியாயத்தை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அப்போது நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அவர் அண்ணாமலை பேசுனது எல்லாராலையும் கண்டிக்கப்பட்டது, நம்மளுக்கும் அது ஏற்படுவதில்லை. அது எப்படி ஏற்படுவது இல்லையோ அதே மாதிரி இந்த ஐடி விங்கில் மற்றதில் அண்ணாமலையை சொல்கிற அந்த வார்த்தையை சொல்லி ஆதவ அர்ஜுன் பேசுகிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கீங்க. நீங்கள் அதற்கு இந்த மாதிரி உதாரணம் காட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக டேரிங்காக கூட அட்டாக் பண்ணலாம். அண்ணாமலையை நீங்கள் சொல்கிறீங்கள்ல தொட்டிங்கன்னா லண்டனில் இருக்கிற விஷயத்தில். இன்னொரு விஷயம், அண்ணாமலை திமுகவிற்கான ஒரு இதுவாக செயல்படுகிறான்றது ஒரு கரெக்டான விமர்சனம். அந்த விமர்சனம் வந்து 2024 வெளிப்பட்டது. அதனால் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது, திமுக ஆதாயம் அடைஞ்சது. அதோடைய விளைவு 15 சீட்டுக்கிட்ட என்டிஏக்கு இல்லாமல் போச்சு. இது ஒரு விவாதம். ஆனால் நீங்கள் அதை மாதிரி விவாதங்கள் அரசியல் ரீதியாக விவாதங்கள் வைங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த விவாதம் இந்த மாதிரி சொல்கிறதுன்றது இதாகுதில்ல. அதனால் அது சரி, அது ஏன் நம்ம சொல்ல வரோன்னா, நீங்கள் தலைவர்கள், பொதுக்குழு, நாடே கவனிக்குது. அப்போது இதை தவிர்க்கலாம். நீங்கள் தானே முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ தானே கீழே இருக்கிறவங்க இதுவாக இருப்பாங்கன்றதுக்கு. அப்புறம் இந்த விஷயத்தில் வந்து அவங்க சொல்கிறது வந்து புஷிக்கு இவர் பதில் சொல்கிறதும் இவருக்கு புஷி பதில் சொல்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தோம். கட்சியுடைய பெரும்பாலான இதை வந்து இவர் தான் பேசினார், ஆதவ அர்ஜுன் தான். அதில் தொழிலாளி வர்க்கம் எல்லாத்த பற்றி பேசிட்டு சிபிஎம் சிபிஐ பற்றிலாம் பேசுகிறாரு. ஃபஸ்ட் டைம் கூட்டணி கட்சிகளை கேள்வி கேட்குற ஒரு நல்ல ஸ்பீச் அது. இதை தான் நம்ம கூட சொன்னோம் தெரியுமா? அண்ணாமலை நீங்கள் கேட்குறத விட, அறிக்கை கொடுக்குறத விட திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கணும். ஏங்க டாஸ்மாக் முறைகேடு நடக்குது, ஏன் வாய்மூடி மௌனமாக இருக்கீங்கன்னு. அதை இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்களை கேட்குறாரு. தொழிலாளி வர்க்கம் இதை பேசும்பொழுது அவருக்குள்ளேயே உறுத்திடுச்சு, அடாடா நம்ம கட்சியில் ஒரு தொழிற்சங்கமே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் தொழிற்சங்கம் பற்றி பேசுகிறார். ஒரு கட்சி ஒரு பொதுக்குழு உறுப்பினர் மேடை ஏறி விவசாயிகள் பற்றி நம்ம வந்தவொடனே முதல் கையெழுத்து போடணுன்றான். தீர்மானமே இல்லைன்றதான் மேட்ரு. அதுக்காக தான் வந்து பேசிட்டு போகிறாரு போல். அதுக்காக தான் பேசி போகிறார். நான் இவரெல்லாம் நான் போட்டேன் அதில். அவர் அதை தான் வந்து நாசுக்காக சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ இதை வந்து நீங்கள் பொதுவாக பார்த்தால் மற்றவர்கள் பேசும் பொழுது, இப்போ ஆதவ அர்ஜுனோ புஷி ஆனந்தோ பேசுகிறா விஜய் பேசுகிறாருன்னா அதில் பொதுக்குழு தீர்மானங்களையும் விலகி பேசணும். நாங்கள் இந்த தீர்மானம் போட்டிருக்கோம்,
இதுடைய காரணம் இது, தமிழகத்தில் இந்த இது நடக்குது அப்படின்னு அதையும் யாருமே தீர்மானத்தை ஏதோ இது பண்ணிவிட்டு இந்த அப்படி படிச்சுக்கொண்டு இவங்க நினச்சதையே ஸ்பீச்சை வந்து பேசுகிறாங்க. அதுலேயும் புஷி ஆனந்த் ஃபுல்லாக இவரை தான் விஜயை புகழ்கிற அந்த மன்ற தலைவருடைய பேச்சாக தான் நான் அமைந்தது. போக போக திருத்திக்குவார்னு நினைக்கிறேன். ஓகே சார், இது முக்கியமாக விஜய் என்ன சொன்னார்னா லாஸ்ட்டாக முடிக்கும் போது 2026 ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே ரெண்டாயிரத்துக்கு தான் போட்டி அப்படின்ட்டாரு. இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது விஜய் தன்னை 2ஆம் இடத்துல நிறுத்துவதற்கான முயற்சியில் இருக்கார். ஆனால் நடைமுறை நல்ல கேள்வி இது. நடைமுறை கல யதார்த்தம் அது இல்லை. அந்த பயம் அவங்களுக்கும் இருக்குது. தனித்து விடப்பட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இவர்களை சுற்றி தான் அரசியல் இருந்தது. அதாவது கொஞ்ச காலம் முன்னாடி வரைக்கும் காங்கிரஸையும் விசிகாவும் சுற்றி அரசியல் இருந்தது. காங்கிரஸும் விசிகாவும் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை வைத்து 2 பெரிய கட்சியில் ஏதாவது ஒரு அரசியல் மாற்றம் வரணும். அவர்கள் தங்களுக்கான பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு நாங்கள் இல்லை, என்னன்னாலும் கல்லானாலும் கணவன் ஃபுல்லானாலும் பூசன்னு இங்கே இருந்துட்டாங்க. அடுத்து பால் வந்து தாவேகா கிட்ட போச்சு. அப்போ தாவேகா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அக்டோபர் 27 விஜய் பேச்சுக்கு பிறகு வந்த ஒரு பூம் இன்றைக்கி இருக்கா? இப்படி இருக்குது. ஊடகங்கள் ஒரு பக்கம் டிஃபேம் பண்ணோம். ஆனாலும் பொதுவாக அந்த ஒரு பெருத்த எதிர்பார்ப்புன்றது சரிவை நோக்கி நகர கிடையாது. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை வராது பேசுறாரு. இன்னொன்று கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வெடிக்குது. இன்னொன்று நீங்கள் டே டு டேல இப்போ அண்ணாமலை மாதிரியோ சீமான் மாதிரியோ நீங்கள் சந்திக்கிறதே இல்லைன்றது ஒரு குறையாக இருக்குது. இதில் ஆதவ அர்ஜுன் நாங்கள் நடத்துகிற போராட்டத்தை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், நீங்கள் அப்படி இப்படின்றார். என்ன போராட்டம் நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியல. அண்ணாமலை வந்து சவுக்கால அடிச்சு அதுதான் திருப்பிச்சு. யார் அந்த சார் எங்களுக்கு சொந்தன்றார் அவர் ஆதவ். அது கூட யார் அந்த சார்னு கூட சொல்ல. ப்ரெஸ் மீட் கொடுக்கறதே ஒரு அவமதிப்பு பண்ணுறாங்களே, அது எப்படி? இவங்க ப்ரெஸ் மீட் தரலன்ட்டு இவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் இப்போ அண்ணாமலை தொடர்ந்து ப்ரெஸ் மீட் தராங்க, எங்கே போனாலும் கேமரா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அதை தான் சொல்கிறேன். என் தன்னால் இயலாதவர்கள் அடுத்த கட்டமாக சொல்கிறது வந்து இதெல்லாம் நானும் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா, நமக்கு இதுதான் அப்படின்றது. ஆனால் இது தானே நடைமுறை. மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு உங்கள் கட்சி நடைமுறைனா சரி வேறு வடிவம் நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் நாங்கள் பாரு இந்த வடிவத்தை செய்கிறோம் அப்படின்னு செய்யுங்க. ஆனால் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. நீங்கள் வாட்டில் இப்போது ஆதவ அர்ஜுன் எத்தனை ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு? பண்ண விட்ருவாங்களா? அது ஒன்று இருக்குது. அதை விட்டால் அவர் பேசுவார், ப்ரெஸ் மீட் பண்ணுவார். ஆனால் அதுக்கான அனுமதி இருக்குதா? இல்லை. ப்ரொபகண்டா செக்ரட்டரி தானே நீங்கள். ப்ரொபகண்டா உங்கள் தொழிலையே உங்கள் பதவியிலேயே அது இருக்குது. அப்போ ஏன் உங்களால் அதை பண்ண முடியல? நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றது இல்லையா? அப்போது உங்களுக்கு அது பிரச்சனை. உங்களுக்கு ஆனந்த் அவர்கிட்ட கேட்டாவே வந்து தலைவர் சொன்னாதான் அப்படின்னு போயிடுறாரு. அவருக்கு பேசுறதே பிரச்சனை. நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஆதவ அர்ஜுனுக்கு அரசியல் தெரியும், பேசுவார், மைக் கொடுத்தா பேசுவார். அவரை பேச விடாமல் பிரச்சனை. புஷி ஆனந்துக்கு தெரியாது, பேசுறதே பிரச்சனை. மற்ற நிர்வாகிகள் வந்து யாரும் இது இல்லையா? வெங்கட்ராமன் பேசுவார், அவருக்கு பேச அனுமதி கிடையாது. விஜய் இந்த மாதிரி அத்திப்பூத்தார் போல். அப்போது நீங்கள் வந்துட்டு எப்படி மற்றவங்கள நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். போராட்ட வடிவம் நான் வந்து தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை நான் என்றைக்கோ பார்ப்பேன்னு போலையே. அண்ணாமலை வளர்ந்ததே இது மாதிரி விஷயத்தில் தானே. இந்த மாதிரி போராட்டங்கள் இது மாதிரி போராட்டங்கள் நடத்துறதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வானா? அதான் தீர்வு. அடிப்படையே பார்க்க மறுக்கிறாரு யார்? ஆதவ அர்ஜுனா. போராட்டங்கள் இல்லாமல் திண்டாட்டங்கள் தீராது. நீங்கள் அந்த போராட்டங்கள் இது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தம் தான் கவர்மெண்ட்டு பயப்படும். நீங்கள் அதை கொடுக்குறதையே நான் பண்ண மாட்டோம், இதெல்லாம் கிடையாது அப்படின்றீங்க. ரெண்டாவது அமெரிக்கா வந்து இந்த நாசிசம் இதெல்லாம் வெயிட் பண்ணி ஒரு குண்டை போட்டுச்சு, அதான் பதில், அந்த மாதிரி தான் இதுன்றீங்க. அது தப்பான கான்செப்ட்டு. அமெரிக்கா பண்ணது அயோக்கியத்தனம். நாஜிசத்தையும் ஃபாசிசத்தையும் வீழ்த்தியது சோவியத் யூனியன். சோவியத் யூனியன் அடித்து காலி பண்ணுற அந்த நேரத்தில் நேச நாடுகள்னு பிரிட்டனு மற்றவங்க வந்து சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு அவங்களும் அந்த இதில் பங்கு வாங்கிக்கிறாங்க. இதில் அமெரிக்கா ஜப்பான் இவங்களோட போட்டி போடுறாங்க, போர் நடக்குது. கடைசியில் அவங்க கண்டுபிடிச்ச அணுகுண்டை ஆகஸ்ட் 9 போர் நிறுத்தம் நடந்துச்சு, போர் முடிஞ்சிடுச்சு. ஆகஸ்ட் 9க்கு அப்புறம் போர்லாம் முடிஞ்சு 2 நாள் பொறுத்து கொண்டு போய் குண்டை போடுறாங்க. ஏன்னா அணுகுண்டு கண்டுபிடிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு 2 நகரத்தை அடுத்தடுத்த நாளில் பண்ணுறாங்க. 2 நாள் வித்தியாசத்தில் லட்சக்கணக்கான மக்கள் செத்து போயிட்டாங்க. அதோடைய விளைவு பல 10 ஆண்டுகளுக்கு இருந்தது. அதை எப்படி நீங்கள் உங்கள் இவரோட ஒப்பிடுவீங்க? சரி, அது ஒன்று அவுட் ஆஃப் தி சப்ஜெக்ட்டு. அப்போது இவர்கள் வந்து என்ன பிரச்சனை அப்படின்றதுனா இவங்க பேசுகிறது, பேட்டி கொடுக்குறது, இதெல்லாம் அரசியல் கட்சி அரசியல் செய்வதுடைய வடிவங்கள். இதுவும் உட்கட்டமைப்பில் சேரும். அப்போது இந்த விஷயங்கள்
ப்ளஸ்ஸு இந்த தேர்தலுக்கான தயாரிப்புகள் இப்போ சொல்கிறாங்க பூத் ஏஜென்ட் நாங்கள் பண்ணாங்க இன்னொன்று அது பண்ணால் கூட அந்த மாதிரி கூட்டங்களில் நீங்கள் போய் கலந்துருக்கீங்களா இல்லை என்ன நடந்திருக்குது இந்த விஷயமாவது நீங்கள் சொல்லணும்ல. அதுக்கு ஒரு பொதுக்குழுவா 50,000 பெட்டிஷன் பெண்டிங்கில் இருக்குது, ரெடி பண்ணிட்டோம்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு இதுவா அது ஒரு 2 ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலாம் நாங்கள் இந்த வேலை செஞ்சிட்ருக்குறோம். அப்போ அந்த தொண்டர்களில் போய் சேரும், மக்கள்கிட்ட இயங்குதுரா அந்த கட்சி அப்படின்னு தொண்டர்கள் வந்து இதாகிடுவோம். வர்றா இவ்வளோ வேலை நடக்குது, இவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இது கவனிக்கணுன்றது இது. சரி, இது இன்னொன்றுன்னா அதிமுகவினர் வந்து தாவேகாவினரை வந்து கூட்டணிக்கு அழைத்ததாகவும் ஒரு சில சீட்டுகள் தரதாகவும் பேச்சுவார்த்தை நடந்த ஒரு தகவல் இருக்குது. ஆனால் இப்போ ஆதவர்ஜுன் வந்து கடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து சொன்னது என்னென்னா 45 சீட் வாங்கிட்டு எம்எல்ஏ ஆகிருக்கா நாங்கள் வந்தோம், அது எங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அதை கலைச்சி விட்டார். என்னோட பார்வையில் வந்து ஒரு கூட்டணி சேர்றப்போ ஆதவர்ஜுன் வந்து கலைத்து விட்டு இங்கே வந்து தனித்து நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் கொஞ்சம் தனியான பாதைக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இதில் 3 பேருக்கு 3 பார்வை இருக்குங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு பார்வை உண்டு, ஒரு பரிவு உண்டு. அவர் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை கீழே தாவேகாவை கொண்டு போகலான்னு அவர் தனியாக காய் நவுத்திட்டுருக்காரு. இது அவருடைய பார்வை. ஏன்னா அவர் ஒரு கட்சி தலைவர்ல, கட்சி தலைவர் தானே அவர். ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்துக்கு நம்ம தனியாக இது பண்ணிவிட்டு அதன் மூலயமாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அவருடைய எண்ணம். ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த விஷயத்தில் அதிமுகவோட சேர்ந்தால் ஸ்வீப் ஆகும் தெரியும், அதில் டிமாண்டு வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். 45 இல்லைங்க, சரிங்க என்னங்க பேசலான்னு. அப்போ அதற்கான அதிகாரமோ இல்லை பேச்சுவார்த்தைக்கான இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கூட்டணியே இல்லை, 2026லேயும் கிடையாது, பிஜேபியோட கூட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படி இப்படின்னு எடப்பாடி பேசியிருந்தார். ஆனால் எஸ்பி வேலுமணி தங்கமணி மற்ற டீம் வந்து அங்கே பேசிட்டு இருந்துச்சா இல்லையா? அப்போ இதற்கான அந்த சேனல் இருக்குல்ல, வேறு சேனல். சசிகலாட்ட ஒரு டீமு எப்போவுமே ஃப்ரெண்டாக இருக்கும், அது எடப்பாடிக்கும் தெரியும். ஓபிஎஸ் கூட நட்போடு இருப்பாங்க, மற்றவர்களோட நட்போடு இருப்பாங்க. இது தனியாக நடந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் கட்சி. இது தேவைன்னா இது வந்து நின்றுக்குவாங்க. அப்போ பாஜகவோட கூட்டணின்றதுன்னா எடப்பாடியா போய் முடிவு பண்ணி பேசினார் கூட இருக்காங்க. இவங்க எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு இந்த மாதிரி இல்லை, நம்ம நகர்ந்து ஆகணும், வேறு வழி இல்லை வாங்கன்றப்போ கரெக்டு தான்ட்டு அவர் போகிறாரு. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு இவரை கொண்டு போய் நிற்க வைக்கிறார். அதுதான் சார் இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கிறேன்னா, பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு வரும்போது விஜய் வந்து உள்ள வர முடியாது, இந்த கூட்டணிக்குள்ள வர மாட்டார், தனித்து தான் நிற்பார். தனித்து நின்று அவர் எப்படி வெற்றி பெற ஒரு சில % வாங்குவார். அதுக்கு அதிமுக கூட நின்று ஜெயிக்கலாமே, அந்த கூட அந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. இதை தான் நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஆதவர்ஜுன் தான் தடையாக இருக்கார். டிஎம்கே சைடில் இருந்தும் விஜய் ரசிகர்கள் மேலே வந்து டிஎம்கே என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் யார் எவ்வளோ பெரிய ஆள், இவர் முதலமைச்சராக தான் இருந்தாங்களா அப்படின்னு விஜய் ரசிகர்கள் போர்வையில் அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவன் இறையாகும். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தேவை நம்ம தலைவன் முதலமைச்சர் ஆகணும். கல நிலவரம் தெரியாது. கல நிலவரம் தெரிஞ்ச ஆள் ஆதவர்ஜுன். அப்போ ஆதவர்ஜுனோட அவர் கூட்டு ஒரு ஆள் சொல்லிட்டாரு ஸ்வீப் அடிக்கும். ஆனால் தேவையில்லை. அவங்க என்ன நினச்சாங்கன்னா டிசம்பருக்கு மேலே வரைக்கும் இழுக்கலாம், அது வந்து டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆமாம், ஏடிஎம்கேக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு இவ்வளோ சீட்டு தான், இதுக்கு மேலே கொடுத்தா இதாகாது அப்படின்றது. அப்போது இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கணும், ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏதோ ஒரு இது நடக்கணும். அப்போ இது நடக்காமல் போகிறப்போ தான் டக்குன்னு அவர்கள் அந்த முடிவை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா இதுக்கு பிறகு யார் முடிவெடுக்கிறது இந்த இடத்துல இருக்கா, அது ஒரு சிக்கல் இருக்குல்ல. யார் எடுக்கிறா அந்த முடிவை? நாளைக்கே விஜய் வேறு முடிவு எடுத்துட்டாரு, சீமான் கூட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ காத்து இருந்து வேஸ்ட்டாக போயிடும்ல. அப்போ இந்த தடுமாற்றங்கள் அரசியல் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடாது. பல கட்ட தலைவர்கள் இருக்கணும், பல சேனல்கள் இருக்கணும். சேனல்னால் தலைவர்கள், இவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், அவர் அவர்கிட்ட பேசுவார், அவர் அங்கே பேசுவார். ஏடிஎம்கே தலைவர்கள்ட்ட ஒரு இப்போ ராஜ்மோகன் இருக்கார், அவர் ஏடிஎம்கே தலைவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், சீமான்கிட்ட ஒரு தலைவர் பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கணும். அதுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வாட்டில் மூடுதிரை இந்த பனையூர் பில்டிங்கு இரும்பு கதை மாதிரி மூடி வச்சுருந்தீங்கன்னா சார், இப்போ தனியாக நிற்கிறது அவருக்கு பலமாக பலவீனமா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும்? தனியாக நிற்கிறதுன்றது பலவீனமாக தான் நான் பார்க்கிறேன். அதுதான் சார், ஏன் சேர மாட்டாங்கங்கிறேன். இப்போ அதிமுக பாஜக கூட வந்து இணையிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் வந்துருக்குச்சு, பார்த்துட்டு மீட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க. அதான் தாவேகாவினரே பண்ணியிருக்கலாமே, அதுக்கு தடை ஆதவா இருக்காரா? ஆதவ் இல்லைங்க, ஆதவ் கிடையாது. ஆதவ் தீர்மானகரமான சக்தியே கிடையாது. இங்கே ஜான் ஆரோக்கியசாமி தானே தீர்மானிக்கிற சக்தி. இப்போது சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் ஆதவே போய் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, விஜய் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது,
நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி மூலிமா வாங்க, எது இருந்தாலும் அவர் மூலிமா வாங்கன்னு. அப்போ ஜான் ஆரோக்கியசாமியை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும் அது முதல்ல. அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி அதை விஜய்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவார். நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமியை எப்படி நீங்கள் ஆதவ் கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தலைவர் தானே, தலைவர். அந்த தலைவர் ஆதவை எப்படி உள்ளே அனுமதிப்பார்? அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஏன் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கெலாம் இவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய பதவி மாதிரி தராங்க அவங்க கட்சியில்? நீங்கள் வந்து விஜய் தான் கேட்கணும். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான், நீ அங்கே இரு. இல்லை, அதுக்கு பேரே இருந்தால் அந்த பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறது, அவ்வளோதான். வியூக வகுப்பாளர், பின்னாடி வேலை பார்த்துக்கோங்க. அவர் எப்படிங்க காளியம்மாள் வரக்கூடாது, மருது அழகராஜ் வரக்கூடாது, 3 ஆலோசகர்கள் தேவையில்லை, இப்படிலாம் முடிவெடுக்கிறதுக்கு கட்சிக்குள்ளேயே சிலருக்கு பதவிக்கு வந்து இவங்களுக்கெல்லாம் வேணாம். எதாக இருந்தாலும் நீங்கள் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் தான் அப்படின்னா என்ன? இதுதான் நான் திரும்ப திரும்ப வைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி சின்ன ஏடிஎம்கே மாதிரி இவங்களும் பண்ணுறாங்களோன்னு தோணுது. ஏடிஎம்கேலாம் அப்படி கிடையாதுங்க. ஏடிஎம்கே ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா தீர்மானிப்பாங்க, சசிகலா கொஞ்சம் பேக் அண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஓபிஎஸ் கொஞ்சம் இது பண்ணுவார், மற்ற தலைவர்கள் இது பண்ணுவாங்க. ஜெயலலிதா வந்து ஒரு சாதாரண தலைவர் இல்லை. பின்னாடி ஒரு பதவி பிரச்சனை வருமோ அப்படிங்கிறது சொல்கிறார். பின்னாடினா எப்படி புரியல? நாளைக்கு வளர்ந்துருவாரோ, அதை தான் சொல்கிறேன். இன்செக்யூரிட்டி. நீங்கள் மற்ற கட்சி தலைவர்களை உள்ளே விடாத காரணம் ஒரு அறிவாளி உள்ளே வந்தால் நம்மளுக்கு இதாகிடுமோ? நீங்கள் தானே, உங்களை தான் விஜய் நம்புறாரு, நீங்கள் தானே பொதுச் செயலாளர். இன்றைக்கி நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இந்த ஜான் ஆரோக்கியசாமி உள்ளே விட்டு இன்றைக்கி அவர் பார்ட்டியை ஆப்ரேட் பண்ணுறாரு. பார்ட்டி டேமேஜ் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் ஏடிஎம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறது இருந்திருந்தால் ஏடிஎம்கே போயிருக்காது. அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கணும்ல, நாளைக்கு தனித்து விடப்படுவோமோன்ற பயம் வந்திருக்கணும்ல. எப்படி ஏடிஎம்கே பயம் வந்துட்டாக்குன்னு என்டிஏ கிட்டே போகிறாங்களோ, இப்போ நீங்கள் அந்த மாதிரி இருங்க, பேசலாம், கொஞ்சம் பேசுகிறாங்க. அவங்க ஒரு விஜயை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல, அவர் ஒரு 90 கிட்டன்றாரு, புஷியாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, நம்ம பேசுவோம், எனக்கு தெரியும் அந்த யதார்த்தம், ஒரு 60-50 நிற்கலாம் வாங்க அப்படின்னா நடுவில் வெளிப்பாடு. அதிமுக வந்து ரொம்ப குறைத்து தான் சீட்டு தருவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது நடைமுறையில். ஆமாங்க, பெரிய கட்சிங்க. அவங்க எப்படி விஜய்க்கு 90-80ங்கும் போது அது வேறு எப்படி? நீங்கள் நம்ம உயரம் தெரியணும்ல, இப்போ தெரியும்ல, இனிமேல் தெரியும்ல. 20% வச்சுக்கிங்களேன், அந்த 20%னால நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஏடிஎம்கேல என்ன பண்ண முடிஞ்சது 20% வச்சுக்கிட்டு? முதல்ல 20% வராது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா தேர்தல் நடைமுறைன்றது வேறு. நீங்கள் அதை பற்றி விவரிக்கணும்னா இன்னொரு 1/2 மணி நேரம் பேசாகணும். அவ்வளோ விஷயங்கள் நடைமுறையில் சந்திக்கிற சிக்கலாக இருக்கும். நீங்கள் சொல்கிறாருல விஜய் பர்மிஷன் தரமாட்டேங்கிறீங்க, இது தரமாட்டேங்கிறீங்கன்னு, அந்த மாதிரி 1000 நடக்கும். ஒரு வேட்புமனு ரெடி பண்ணுறது எப்படின்றதுலே பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு பொதுக்குழுவில் தீர்மானம் எப்படி ரெடி பண்ணணும்னு இவங்களுக்கு இன்னை வரைக்கும் தடுமாறிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்துக்கு பொதுக்குழுவுடைய தீர்மானங்கள் மற்ற விஷயத்தை எப்படி கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறீங்கன்றது பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வந்து ஊடகங்கள் பேசாது, ஏன்னா அவங்களுக்கு கட்சி ரீதியாக வந்ததெல்லாம் தெரியாது. மற்ற கட்சியில் பேசிக்குவாங்க. இப்போ டிஎம்கேல பேசிக்குவாங்க, பாடுறா இந்த மைனஸ் இருக்குன்னு. ஏடிஎம்கேல பேசுவாங்க, இந்த மாதிரி தலைவர்கள் பேசுவாங்க. அப்போ இந்த இதுலேயே இவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, தேர்தல் அரசியல்ன்றது நீங்கள் அறிவித்த உடனே ஒரு 20 நாளைக்குள்ளே 10 நாளைக்குள்ளே நீங்கள் வேட்புமனு ரெடி பண்ணணும், தாக்கல் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனீங்கனாலும் சிக்கல் வரும். அதுக்கு நீங்கள் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா இப்போவே ரெடியாக இருப்பாங்க, நாளைக்கு சொல்லுங்கள். அதுக்குன்னு வக்கீல் இருப்பான், அதுக்குன்னு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும்னு தெரியும், வேட்புமனு ரிவ்யூவில் எப்படி சண்டை போடணும்னு தெரியும். இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு அப்படி என்ன இருக்குது? மாவட்டத்தில் எத்தனை தலைவர் நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு மளிகை கடைக்காரர் நம்ம மாவட்ட செயல் ஆக்கணுன்னு. இப்போ அவரே நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறாரு வச்சுக்கிங்க, எந்த லட்சத்தில் எந்த இதில் நீங்கள் கொண்டு போய் வேட்புமனு மற்ற விஷயங்களை ரெடி பண்ணி கொடுப்பீங்க? அது ஒன்று இருக்குல்ல. அப்போது நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நீங்கள் மற்ற கட்சிகள் மற்ற இதுன்ற மாதிரி இருக்குன்னு தான் உங்களுக்கு இதாகும். அதனால் நடைமுறையில் இவர்களுக்கான அந்த சிக்கல்ன்றது இருக்கும். அதை தான் அவங்க திருப்பி திருப்பி உட்கட்டமைப்புன்றாங்க. ஓகே சார், ஒட்டுமொத்தமாக இந்த பொதுக்குழு கூட்டம் எனக்கு மாநாடு மாதிரி தான் எனக்கு பார்க்க ஃபீலே வருது. பொதுக்குழு அப்படின்னே வரமாட்டேங்குது. இது எப்படி இருந்தது? பாசிட்டிவாக நெகட்டிவாக தாவேக்கான இருக்குது? அந்த வந்தவர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா இப்போ இவரெலாம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்ருக்காரு. நம்ம எனக்கு இவர் புஷியானந்து உட்கட்டமைப்பு மாதிரி ஒரு பூஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆதவ் கொஞ்சம் ஒரு பரபரப்பு ஏற்பதான் பேசியிருக்காரு. விஜய் பேச்சில் பெருசாக சுவாரஸ்யம் இல்லை, வழக்கமான அதே பேச்சு மாதிரியுடைய கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு என்ன கேட்டால் ஒரு பெரிய, நீங்கள் சொன்ன மாதிரி பொதுக்குழுனா அதோடைய தீர்மானங்கள் பேசுவோம், பல விஷயங்கள் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு பாதிப்பை ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது தான் மாதிரி தெரியல எனக்கு. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி, வணக்கம்.